அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்கு படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறத குடுத்துட்டு வராங்க. நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2026 சம்பந்தப்பட்ட தகவல்களையும், அது ரிலேட்டடான கல்லூரிகள் மற்றும் கவுன்சிலிங் கட் ஆஃப் தகவல்கள் பத்தியும் சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோல நான் எந்த கல்லூரியை பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் மாவட்டம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிலேட்டடா வீடியோஸ் போடக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், இல்லை கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள், இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட் கல்லூரிகள், கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகள் பத்தி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதை தாண்டியும் சில பொறியியல் கல்லூரிகள், சில நல்ல பொறியியல் கல்லூரிகள், சில ஸ்டாண்டர்டான பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சென்னை இல்லைன்னா கோயம்புத்தூர் இந்த 2 சிட்டிக்குள்ள இல்ல. அதனாலேயே நம்ம நெறைய கல்லூரிகள வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிடர் பண்றதில்ல. பட் வந்து நெறைய தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் இருக்கக்கூடிய ஒரு பொறியியல் கல்லூரிகளும் இருக்குதுங்க. அந்த வரிசையில வரக்கூடிய ஒரு கல்லூரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சக்தி குரூப் ஆஃப் அ இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய டாக்டர் மகாலிங்கம் அவரோட பேர்ல இயங்கக்கூடிய ஒரு கல்லூரியாகவும் பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த கல்லூரியில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1998ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. இந்த கல்லூரி ஒரு சிறந்த மாணவர்களை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. முக்கியமா வந்து டிசிப்ளினுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாகவும் வந்து டாக்டர் மகாலிங்கம் இன்ஜினியரிங் கல்லூரிங்கிறது இருக்குங்க. ஸோ இந்த டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் கல்லூரிகளில் என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் இவங்களே கொடுத்துருக்கிறாங்க. அதுபோக என்னென்ன கட் ஆஃப் தேவைப்படுது அப்படிங்கிற தகவல்களும் இவங்களுக்கு வந்து இவங்களே வந்து தெளிவாக இங்கே வந்து அட்மிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. என்னென்ன என்ன கட் ஆஃப் போன வருஷம் இருந்து உங்களுக்கு சீட்டு கிடைச்சது, என்ன கட் ஆஃப் இருந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற தகவல்கள் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போங்க. ஸோ இங்கே வந்து என்னென்ன டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் முதல்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல்களை பார்ப்போம். ஸோ இவங்க வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு யூஜி ப்ரோக்ராம்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 60 சீட் வந்து இவங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 120 சீட் இருக்குங்க. பிஇல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 120 சீட் இருக்குது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 180 சீட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு 180 சீட்ஸும், பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 60 சீட்டும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரியாக பார்க்கப்படுதுங்க. இது போக சிவில் இன்ஜினியரிங்ல ஒரு 60 சீட் இருக்குங்க. பிடெக்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 120 சீட்ஸ் இருக்குது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சஸ் ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்ல ஒரு 60 சீட் இருக்குது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ஒரு 60 சீட்டும், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல விஎல்எஸ்ஏ டிசைன் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 60 சீட்டும் இருக்குது. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கோர் பிரான்ச்சஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தலை சிறந்த கல்லூரியாகவும் வந்து நம்ம வந்து பார்க்கப்படுதுங்க. இது போக இவங்க போன வருஷம் என்ன கட் ஆஃப் மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கு இங்க வந்து சீட்டு கிடைச்சது, ஓப்பனிங் கட் ஆஃப், க்ளோசிங் கட் ஆஃப்லாம் சொல்லுவாங்க. அந்த தகவல்களையும் இவங்களே வந்து கொடுத்துட்றாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கல்லூரிகளுமே கொடுத்துட்டாங்கன்னா இன்னுமே இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் மாணவர்களுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் மொத்தம் வந்து இவங்க வந்து ஒரு 11 டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. இந்த 11 டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த 11 டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்க டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கடந்த 2 வருஷத்தோட கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் கட் ஆஃபாக 199 கட் ஆஃப் எடுத்தவங்கல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 186 வாங்கின மாணவர்கள் வரைக்கும் ஓசி கேட்டகரியில் சீட் எடுத்திருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் பிசி கேட்டகரி 186 கட் ஆஃப்ல ஆரம்பிச்சு 182 கட் ஆஃப் வரைக்கும் வாங்கின மாணவர்கள் பிசி கேட்டகரியில் எடுத்திருக்கிறாங்க. பிசி முஸ்லீம் 179க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி 177க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி 142 க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி 166க்கும், எஸ்சிஏ 135க்கும் சீட்ஸுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்குங்க. இதை வந்து ஓப்பனிங் கட் ஆஃப், க்ளோசிங் கட் ஆஃப்க்கு இந்த தகவல்களை பயன்படுத்திக்கிறோம். பட் ஆக்சுவலாக நீங்கள் முழுக்க முழுக்க க்ளோசிங் கட் ஆஃப் மட்டுமே போதும் அப்படின்னா இங்கே வந்து நம்மளோட
cutoff.tna online.org வெப்சைட்ல தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஓசி கேட்டகரியில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற 187.5 சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குது. பிசி 181.5, பிசி முஸ்லீம் 178.5, எம்பிசி 176.5, எஸ்சி 141.5 மற்றும் எஸ்சிஏ 134.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. இதுல வந்து நம்ம வந்து இந்த cutoff.tna online.org வெப்சைட்ல போனோம் அப்படின்னா எல்லா விதமான டீட்டெயில்ஸும் எடுத்துடலாங்க. அடுத்து இசிஐ டிபார்ட்மெண்ட் ஓசி கேட்டகரிக்கு 185.5ல சீட்டு முடிஞ்சிருக்குது. பிசி 181, பிசி முஸ்லீம் 179, எம்பிசி 177.5, எஸ்சி 142க்கும் எஸ்சிஏ 151க்கும் போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஏஏ அண்ட் எம்எல்ல ஓசி கேட்டகரி 184.5க்கும், பிசி 180.5க்கும், பிசி முஸ்லீம் 181க்கும், எம்பிசி 176க்கும், எஸ்சி 138, எஸ்சிஏ 134 மற்றும் எஸ்டி 141க்கும் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஐ அண்டு டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி 183.5, பிசி 179.5, பிசி முஸ்லீம் 181, எம்பிசி 176.5, எஸ்சி 135, எஸ்சிஏ 151.5 மற்றும் எஸ்டி 144க்கும் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜியில் 180க்கு சீட்டு முடிஞ்சிருக்குது. சைபர் செக்யூரிட்டி 183.5க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. ட்ரிபிள் இ பாருங்க 178க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 173க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. சிவில் இன்ஜினியரிங் 165.5க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 164க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. ஸோ இப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஓசி கேட்டகரி மினிமம் எவ்வளோ கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு இந்த கல்லூரியில் சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 183.5 கட் ஆஃப் வாங்கின மதிப்பெண் வாங்கினவங்களுக்கு போன வருஷம் இந்த கல்லூரியில் வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட்ல. இதே பிசி கேட்டகரி எடுத்துக்கிறோம். ஸோ பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 153க்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குது. ஓசி கேட்டகரியில் 165.5 கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் பிசி முஸ்லீம். ஸோ பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் 151 கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எம்பிசியில் 144.5 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குது. தென் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 102.5 கட் ஆஃப் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோங்கிற பட்சத்தில் எஸ்சிஏல பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 93 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. தென் எஸ்டியில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு 141 கட் ஆஃப் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து சென்னை கோயம்புத்தூரை தாண்டியும் சில நல்ல பொறியியல் கல்லூரிகள் நன்றாகவே இயங்கிட்டு வர்றாங்க. ஓரளவுக்கு மீடியமான கட் ஆஃப் வாங்கினா கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும். நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரியாக வந்து டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிறது பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் வேற எந்த பொறியியல் கல்லூரி சம்மந்தப்பட்ட தகவல் வேணுங்கிறவங்க நீங்கள் கமெண்ட்ல அந்த பொறியியல் கல்லூரி பற்றி போட்டீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இது மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், பல்வேறு வகையான கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.